வணக்கம் மதுரை அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 உடைய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 500 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இதுல ஃபர்ஸ்ட் 100 क्वेश्चंस பார்க்க போறோம், முதல் பார்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்ட்லயும் 100 क्वेश्चन பார்க்க போறோம். இதே மாதிரி மொத்தம் எத்தனை क्वेश्चन பார்க்க போறோம்னா 500 இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, அதாவது இந்த குரூப் 4க்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வரக்கூடிய 500 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் பார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, மலையடி வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைந்துள்ளது क्वेश्चन கேட்டாங்கன்னா, எங்க அமைந்திருக்கு பாத்தீங்கன்னா விருதுநகர். எங்க அமைஞ்சிருக்கு? விருதுநகர்ல அமைஞ்சிருக்கு. என்ன क्वेश्चन பாத்தீங்கன்னா, மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா விருதுநகர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन, ரூபாய் 393 கோடியில் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் திறக்கப்பட்ட நாள் அப்படின்னு கேட்பாங்க. எந்த டேட்னு கேட்பாங்க. எல்லாம் மேக்ஸிமம் क्वेश्चंस வந்து டேட் ஓரியன்டடா தான் கேட்கறாங்க. எந்த டேட்னு கேட்பாங்க. எந்த டேட் பாத்தீங்கன்னா 31 டிசம்பர் 2023 ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பேருந்து நிலையத்துக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? எப்போ ஓபன் பண்ணிருக்காங்க? 31 டிசம்பர் 2023ல 393 கோடியில் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் திறக்கப்பட்ட நாள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, ஆதித்யா L1 செயற்கைக்கோள் L1 புள்ளியை அடைந்த நாள் எந்த நாள்னு கேட்பாங்க क्वेश्चन. ஆதித்யா L1 செயற்கைக்கோள் L1 புள்ளியை அடைந்த நாள் எந்த நாள்னு கேட்பாங்க. எந்த நாள் பாத்தீங்கன்னா ஜனவரி 6 2024. ஓகேங்களா? டேட் முக்கியம். ஜனவரி 6 2024. நெக்ஸ்ட், இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இது இந்த குரூப் 4ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. யாரு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. யாரு? அரவிந்த் பனகாரியா. இவர் தான் ஃபர்ஸ்ட் நிதி ஆயோகோட யாரு வைஸ் பிரசிடென்ட் வந்திருப்பாரு. யாரு? அரவிந்த் பனகாரியா. 15வது நிதிக்குழுவோட தலைவர் யாரு? என்.கே. சிங். ஓகேங்களா? என்.கே. சிங் தான் 15வது நிதிக்குழுவோட தலைவர் இருந்தாரு. இவர் எப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 2026ல இருந்து 2030 வரைக்கும் 16வது நிதி ஆணையம். ஓகேங்களா? யார் தலைவர் பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन பாருங்க. தேசிய வாக்காளர் தினம். தேசிய வாக்காளர் தினம் எந்த டேட்ல கொண்டாடுறாங்க பாத்தீங்கன்னா ஜனவரி 25ல தான் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? தேசிய வாக்காளர் தினம் எந்த டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி 25. இதோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கருப்பொருள் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா நத்திங் லைக் வோட்டிங் வோட் ஃபார் சார். ஓகேங்களா? நத்திங் லைக் வோட்டிங் வோட் ஃபார் சார். இதோட தீம், அதாவது கருப்பொருள் இதுதான். எப்பன்னு பாத்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. நெக்ஸ்ட் क्वेश्चन, எக்ஸ்போசாட் என்னும் அதிநவீன செயற்கைக்கோளை இஸ்ரோ எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது? ஓகேங்களா? எக்ஸ்போசாட் என்னும் அதிநவீன செயற்கைக்கோளை இஸ்ரோ எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? PSLV C58. ஓகேங்களா? PSLV C58 என்னைக்கு இந்த ராக்கெட் லான்ச் பண்ணாங்க பாத்தீங்கன்னா எந்த டேட்ல பாத்தீங்கன்னா ஜனவரி 1 2024 தான் லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, பிரிக்ஸ் கூட்டமைப்பின் புதிதாக எத்தனை நாடுகள் இணைந்துள்ளது क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா? எத்தனை நாடுகள் பாத்தீங்கன்னா மொத்தம் பிரிக்ஸ் கூட்டமைப்போட மொத்தம் 5 நாடுகள் இணைஞ்சிருக்கும். 5 நாடுகள். ஓகேங்களா? 5 நாடுகள் இணைஞ்சிருக்கும். எந்த நாடு பாத்தீங்கன்னா எகிப்து, ஈரான், எத்தியோப்பியா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். ஓகேங்களா? இந்த 5 நாடுகள் தான் புதுசாக பிரிக்ஸ் கூட்டமைப்புல சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் எங்க அமைந்துள்ளது क्वेश्चन கேட்பாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த குரூப் 4 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் எங்க அமைந்துள்ளது क्वेश्चन கேட்பாங்க. எங்க பாத்தீங்கன்னா லக்னோ. லக்னோ எங்க இருக்கு? இந்த ஸ்டேட்ல உத்தர பிரதேசத்துல இருக்கு. அதான் ஊட்டி. இல்ல உத்தர பிரதேசத்துல இருக்கக்கூடிய லக்னோல தான் என்னது இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, 2024 இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது. ஓகேங்களா? 2024 இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது பாத்தீங்கன்னா 6.2%. 6.2%. ஓகேங்களா? 6.2%. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சமீபத்துல 58வது காவல்துறை டிஜிபி மற்றும் ஐஜி மாநாடு எங்க நடந்துச்சு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல. ஓகேங்களா? எங்க நடந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல நடந்திருக்கும்.
ஜெய்ப்பூர்ல நடந்திருக்கும். ஓகேங்களா? 58வது காவல்துறை டிஜிபி மற்றும் ஐஜி மாநாடு. ஓகேங்களா? எங்க பண்ண? ஜெய்ப்பூர்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்தில் 7.6 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிசிகவா தீவு எங்க அமைந்துள்ளது கொஸ்டின் கேட்பாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். ஓகேங்களா? ஜப்பான் கண்ட்ரில தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அந்த நிசிகவா தீவுன்றது சமீபத்துல எவ்வளவு அளவு ரிக்டர் பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் 7.6 ரிக்டர் அளவு பதிவாச்சுன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். ஓகேங்களா? அடுத்து 2024 9வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் எங்க நடைபெற உள்ளது கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும். ஓகேங்களா? இங்கதான் நடைபெறுது. எத்தனாவது? 9வது T20 உலகக்கோப்பை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்னை தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு. ஓகேங்களா? ரீசெண்டா ஜனவரியில் நடந்துச்சு. ஓகேங்களா? சென்னை தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2024 ஜனவரி 7-8. ஓகேங்களா? இந்த 2 டேட்ல தான் நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாநாட்டில் எவ்வளவு வருவாய் ஈட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு எவ்வளவு வருவாய் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 6.65 லட்சம் கோடி வருவாயாக வந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? நம்மளோட இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் பொருளாதாரம். ஓகேங்களா? $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை இலக்காக வைக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வங்கதேசத்தின் பிரதமராக தொடர்ந்து 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரும் கேட்பாங்க. ஓகேங்களா? இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? வங்கதேசத்தின் பிரதமராக தொடர்ந்து 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரும் கேட்பாங்க. யாருன்னா ஷேக் ஹசீனா. ஓகேங்களா? இவர் தான் 4வது முறையா திரும்ப என்ன பண்ணிருக்காங்க? வங்கதேச பிரதமரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 2023ஆம் ஆண்டு இந்தியாவிலே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் கேட்பாங்க. ஓகேங்களா? 2023ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எதுன்னு கேட்பாங்க. அதுல உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இடம் சென்னை தான் பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை முதல் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா திருச்சி. ஓகேங்களா? திருச்சி பிடிச்சிருக்கோம். நகரத்துல சென்னை. ஓகேங்களா? 10 லட்சத்துக்கு குறைவான 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டிலேயே முதல் முறையாக பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவை ஊக்குவிப்பதற்காக எந்த நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது கேட்பாங்க. எந்த கம்பெனின்னு கேட்பாங்க. மைக்ரோசாஃப்டா எக்ஸலா அந்த மாதிரி கேட்பாங்க. மைக்ரோசாஃப்ட் என்ற கம்பெனியோட என்ன பண்ணிருப்பாங்க? இந்த பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவை ஊக்குவிப்பதற்காக இந்த கம்பெனியோட என்ன பண்ணிருப்பாங்க? ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. இந்த கம்பெனி மைக்ரோசாஃப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் முறையாக குடியரசு தின அணிவகுப்பில் முப்படை பெண்கள் அடங்கிய படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யாரும் கேட்பாங்க. ஓகேங்களா? முதல் முறையாக குடியரசு தின அணிவகுப்பில் முப்படை பெண்கள் அடங்கிய படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யாரும் கேட்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா கேப்டன் சந்தியா. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம்? எதிர்பார்க்க பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? குரூப் 4க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 2024ஆம் ஆண்டிற்கான பாரத ரத்னா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது கொஸ்டின் கேட்கலாம். இல்லை யாருக்கு வழங்கப்பட்டது, அவங்க எத்தனை நபர், அவங்க இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 2024 ஓகேங்களா பாரத ரத்னா விருது எத்தனை பேருக்கு வழங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நபருக்கு வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? 5 நபருக்கு வழங்கியிருப்பாங்க பாரத ரத்னா விருது. 2024 ஒரே ஆண்டுல 5 நபருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் என்னது? இதான் ஃபர்ஸ்ட் முதல் முறைன்னு சொல்லப்படுது. 2024 ஒரே வருஷத்துல 5 பேருக்கு பாரத ரத்னா வழங்குது. இந்த வருஷம் 2024 தான். ஓகேங்களா? அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த 2024 பாரத ரத்னா விருது வாங்கின 49வது நபர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் 2024 பாரத ரத்னா விருது வாங்கிய 49வது நபர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா யாரு? கற்பூரி தாகூர். ஓகேங்களா? இவர் தான் 49வது நபர். ஓகேங்களா? இவர் என்ன வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா முன்னாளோட பீகாரோட சிஎம் பணியாற்றிருக்காங்க. ஓகேங்களா? யாரு? கற்பூரி தாகூர். இவர் எத்தனாவது பாரத ரத்னா விருது வாங்கினவர்?
9வது பாரத ரத்னா விருது வாங்கணும். ஓகேங்களா? அந்த 5 பேர் யாராவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கர்பூரி தாகூர். ஓகேங்களா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்கே அத்வானி. ஓகேங்களா? இவர் 50வது ஆளு. 51 நரசிம்மராவ். ஓகேங்களா? 51 நரசிம்மராவ் கொடுத்துருப்பாங்க. 52 சரண் சிங். ஓகேங்களா? அவரோட மறைவுக்கு அப்புறம் தான் இந்த பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். அவர் இப்போ தான் ரீசெண்டாக என்னது இறந்தாங்க. யாரு? எம்எஸ் சுவாமிநாதன். இவர் யாரு? எம்எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சியின் தந்தை அழைக்கப்படுவது யாரு? எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேங்களா? 49வது அவர் யாரு? கர்பூரி தாகூர். ஓகேங்களா? 49வது கர்பூரி தாகூர். இவர் யார் பார்த்தீங்கன்னா முன்னாள் பீகார் முதல்வராக இருந்திருப்பாரு. ஓகேங்களா? எந்த கட்சி பார்த்தீங்கன்னா இவர் என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா ஜனநாயக் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். யாரு? ஜனநாயக் அப்படின்னு அழைக்கப்படுகிற கொஸ்டின் கேட்டாங்க. யாரு? கர்பூரி தாகூர். ஓகேங்களா? இவர் வந்து சோசியலிச தலைவர். சோசியலிச தலைவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50வது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்கே அத்வானி. ஓகேங்களா? இவர் தான் 50வது நபராக இந்த வருஷம் பாரத ரத்னா விருது வாங்கினவர் எல்கே அத்வானி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 51வது நபர் யார் பார்த்தீங்கன்னா பிவி நரசிம்மராவ். ஓகேங்களா? இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட பிரதமராக இருந்திருக்காரு. எந்த வருஷம்? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 91 96 வரைக்கும் பிரதமராக இவர் தான் பதவி வைத்திருப்பாரு. அப்படின்னா யார் பார்த்தீங்கன்னா பிவி நரசிம்ம ராவ். ஓகேங்களா? இவர் யார் பார்த்தீங்கன்னா ஆந்திர முதல்வராகவும் இருந்திருப்பாரு. எந்த கட்சி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. ஓகேங்களா? காங்கிரஸ் கட்சி. இவர் பிவி நரசிம்ம ராவ். அடுத்து 52வது நபர் யார் பார்த்தீங்கன்னா சரண் சிங். ஓகேங்களா? இவர் எந்த மாநிலத்தோட முதல்வராக இருந்திருப்பார் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதல்வராக இருந்திருக்காரு. இவரும் நம்மளோட நாட்டோட பிரதமராக பதவியில் இருந்திருக்காரு. ஓகேங்களா? அவர் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1979 இருந்து 80 வரைக்கும் தான் பிரதமராக பதவி வச்சிருக்காரு. யாரு? சரண் சிங். ஓகேங்களா? 49 50 51 52 அதுக்கப்புறம் 53வது நபர் யார் பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேங்களா? 53வது நபர் யார் பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். இவர் தானே சொல்லுவாங்க பசுமை புரட்சியின் தந்தை இல்லாட்டி வேளாண் விஞ்ஞானியும் அழைப்பாங்க. ஓகேங்களா? இந்த கண்டிப்பா பாரத ரத்னா அவார்டு வந்து கண்டிப்பானது கண்டிப்பா 1 இல்லாட்டி 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பாரத ரத்னா விருது 2024 5 பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 5 பேர் யாராரு? கர்பூரி தாகூர், எல்கே அத்வானி, ஓகேங்களா? பிவி நரசிம்மராவ், அதுக்கப்புறம் சரண் சிங், அதுக்கப்புறம் எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேங்களா? இந்த ஆர்டர் மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. 49வது நபர் தான் யாரு? 50வது நபர் தான் யாரு? 51 யாரு? 52வது நபர் யாரு? 53வது நபர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் ஆரம்பம். ஓகேங்களா? கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா மதுரை அலங்காநல்லூர்ல யாரு ஓபன் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வச்சிருப்பாங்க. எங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஏறுதல் நூலகம் அரங்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர்ல எப்ப? ஜனவரி 24 2024. ஓகேங்களா? ஜனவரி 24 2024 திறந்து வச்சிருப்பாங்க. ஓகே, யாரு? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா? 2024 பத்ம விருதுகள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 132 பேருக்கு 2024க்கான பத்ம விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பத்ம விபூஷன் விருது எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு. ஓகேங்களா? பத்ம விபூஷன் விருது எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு. ஓகேங்களா? பத்ம பூஷன் விருது பார்த்தீங்கன்னா 17 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பத்ம பூஷன் விருது 17 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுல ஒரு ஆள் யார் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த். ஓகேங்களா? புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இவர் தானே தேமுதிக கட்சியோட தலைவர்களும் ரீசெண்டாக என்ன பண்ணிருப்பாங்க? இறந்துருப்பாங்க. ஓகேங்களா? அவருக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க? பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 17 பேர்ல இவரும் ஒருத்தர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்ம ஸ்ரீ விருது. ஓகேங்களா? பத்ம ஸ்ரீ விருது எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 110 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பத்ம ஸ்ரீ விருது எத்தனை பேர்? 110 பேருக்கு. ஓகேங்களா? 2024 பத்ம விருது எத்தனை பேர்? 132 பேருக்கு. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கு. ஓகேங்களா? பத்ம பூஷன் விருது 17 பேருக்கு. பத்மஸ்ரீ விருது 110 பேருக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்ப கொண்டாடுறாங்க? ஜனவரி
24 ஓகேங்களா. தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. உங்களுக்கு டேட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. அதனால இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24 இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2024 குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமானுவேல் மேக்ரான் ஓகேங்களா. 2024 குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமானுவேல் மேக்ரான் ஓகேங்களா. எந்த நாட்டுக்காரன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஓகேங்களா. பிரான்ஸ் நாட்டுக்காரர் தான் இந்த இமானுவேல் மேக்ரான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2024 ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது ஓகேங்களா. 2024 ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா கோ சித்தர் ஓகேங்களா. அவருக்கு தான் இந்த 2024க்கான நம்மாழ்வார் விருது வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அவர் எந்த ஊருக்காரன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஓகேங்களா. அவர் எந்த ஊருக்காரு தஞ்சாவூர். யாரு கோ சித்தர். இவருக்கு என்ன விருது கொடுத்துருப்பாங்க நம்மாழ்வார் விருது 2024 ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2024 குடியரசு தின விழா 2024 குடியரசு தின விழா கோட்டை அமீர் விருது பெற்ற 2024 குடியரசு தின விழா கோட்டை அமீர் விருது பெற்ற முகமது ஜூபை எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா. 2024 குடியரசு தின விழா கோட்டை அமீர் விருது ஓகேங்களா பெற்ற முகமது ஜூபை எந்த மாவட்டம் கொஸ்டின் கேட்பாங்க. எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2024க்கான குடியரசு தின விழா முதலமைச்சர் சிறப்பு விருது யார் கொடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா 2024 குடியரசு தின விழா ஓகேங்களா. முதலமைச்சர் சிறப்பு விருது யார் கொடுத்திருப்பாங்கன்னா ஆயியம்மாள் ஓகேங்களா. ஆயியம்மான்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு தான் கொடுத்திருப்பாங்க. இவங்க எந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா மதுரை ஓகேங்களா. மதுரைக்காரங்க ஓகேங்களா. 2024க்கான குடியரசு தின விழா முதலமைச்சர் சிறப்பு விருது ஓகேங்களா. யார் வாங்க பார்த்தீங்கன்னா ஆயியம்மாள் மதுரைக்காரங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2024க்கான முதலமைச்சர் சிறந்த காவல்துறை எந்த நிலையத்தில் கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா மதுரை மாநகர காவலுக்கு தான் சிறந்த காவல் நிலையம்ன்ற விருது கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வேளாண் துறை சிறப்பு விருது ஓகேங்களா. வேளாண் துறை சிறப்பு விருது இந்த 2024 குடியரசு விழா கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு விருதும். இந்த சிறந்த காவல் நிலையம்னா மதுரை மாநகர காவல் ஓகேங்களா. இந்த முதலமைச்சர் சிறப்பு விருது யார் கொடுத்திருப்பாங்கன்னா ஆயியம்மாள் மதுரைக்காரர்களுக்கு ஓகேங்களா. அடுத்து வேளாண் துறையில சிறப்பு விருது கொடுத்திருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சி பாலமுருகன் ஓகேங்களா. சி பாலமுருகன் அவங்களுக்கு தான் கொடுத்திருப்பாங்க. எந்த ஊர்னா சேலம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் அம்பேத்கர் சிலை அதாவது அம்பேத்கர் சிலை உலகின் மிக உயரமான சமத்துவ சிலை அம்பேத்கர் சிலை எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அது திறந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் விஜயவாடாவில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அம்பேத்கர் அதாவது சமத்துவ சிலைன்னு சொல்லக்கூடிய உலகின் மிக உயரமான சமத்துவ சிலைன்னு சொல்லக்கூடிய அம்பேத்கர் சிலை வந்து எவ்வளோ அடி பார்த்தீங்கன்னா 216 அடி ஓகேங்களா. எந்த மாநிலத்தில் ஓபன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆந்திரா விஜயவாடாவில் தான் ஓபன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. திறந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அணிசேனா இயக்கத்தின் 19வது உச்சி மாநாடு எங்க நடந்தது பார்த்தீங்கன்னா உகாண்டாவில் இருக்கக்கூடிய கம்பாலன்ற நகரத்தில் ஓகேங்களா. உகாண்டாவில் இருக்கக்கூடிய கம்பாலன்ற நகரத்தில் தான் அணிசேனா இயக்கத்தின் 19வது உச்சி மாநாடு நடந்திருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஓபன் 2024 சாம்பியன் பட்டம் வென்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரிவில் அரினா சபலன்கா ஓகேங்களா. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் 2024 யார் சாம்பியன் பட்டம் பார்த்தீங்கன்னா அரினா சபலன்கா ஓகேங்களா. இவங்க தான் வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மாதந்தோறும் எந்த நாள் செயல்படுத்தப்பட உள்ளதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. இதுவும் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மாதந்தோறும் எந்த நாள் செயல்படுத்தப்பட உள்ளதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா. 4வது புதன்கிழமை ஓகேங்களா. 4வது புதன்கிழமை தான் செயல்படுத்தப்படுறாங்க ஓகேங்களா. ஜனவரி 31 இருந்து ஓகேங்களா. ஜனவரி 31 இருந்து. நெக்ஸ்ட் அஸ்ஸாம்
மாநிலத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தோட உயரிய குடிமை விருது, அஸ்ஸாம் மாநிலத்தில் உயரிய குடிமை விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரஞ்சன் கோகோய். ஓகேங்களா, ரஞ்சன் கோகோய். ஓகேங்களா, அஸ்ஸாம் மாநிலத்தில் உயரிய குடிமை விருதுன்னு சொல்லக்கூடிய விருது ரஞ்சன் கோகோய்க்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் வைபவ் விருது, அஸ்ஸாம் வைபவ் விருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2024 எங்கு நடைபெறுவதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2024 எங்க நடந்ததுன்னு கேட்பாங்க. எங்க பார்த்தீங்கன்னா பரிதாபாத். ஓகேங்களா, பரிதாபாத் சொல்லக்கூடிய ஹரியானா. ஓகேங்களா, பரிதாபாத் ஹரியானால 2024 இந்திய சர்வதேச அறிவியல் விழா நடைபெற்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்தியாவில் உள்ள மொத்த பனிச்சிறுத்தைகள் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் உள்ள மொத்த பனிச்சிறுத்தைகள் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க. மொத்தம் 218. ஓகேங்களா, இந்தியாவில் உள்ள மொத்த பனிச்சிறுத்தைகள் மொத்தம் எத்தனை கேட்பாங்க. எத்தனைனா 218. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எந்த நிறுவன ராக்கெட் மூலம் ஜிசாட் N20. ஓகேங்களா, எந்த நிறுவன ராக்கெட் மூலம் ஜிசாட் N20. அந்த ஜிசாட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட மறுபெயர் தான். ஓகேங்களா, ஜிசாட் N20ன்றோட மறுபெயர் தான் ஜிசாட் 2 பேர் மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஜிசாட் 20யோட மறுபெயர் தான் என்னது ஜிசாட் 2. ஓகேங்களா, செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ இஸ்ரோவின் வர்த்தக நிறுவனமான நியூ ஸ்பேஸ் இந்தியா திட்டமிட்டுள்ளது. ஓகேங்களா, நியூ ஸ்பேஸ் இந்தியா எந்த நிறுவனத்தோட திட்டமிட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேங்களா, ஸ்பேஸ் எக்ஸ் சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தோட தான் என்னது ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த நிறுவன ராக்கெட் மூலம் ஜிசாட் N20. ஓகேங்களா, இது வந்து ஜிசாட் N20யோட மறுபெயர் ஜிசாட் 2. ஓகேங்களா, செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ இஸ்ரோவின் வர்த்தக நிறுவனமான நியூ ஸ்பேஸ் இந்தியா திட்டமிட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 2024க்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 16வது உச்சி மாநாடு. ஓகேங்களா, 2024ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 16வது உச்சி மாநாடு எங்கு நடைபெறுவது கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஓகேங்களா, ரஷ்யால தான் நடைபெறுது. 2024ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 16வது உச்சி மாநாடு எங்கு நடைபெறுவது கொஸ்டின் கேட்பாங்க ரஷ்யா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். புவிசார் குறியீடு இப்போ சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கினாங்க. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா லாஞ்சியா சௌரா பெயிண்டிங். ஓகேங்களா, லாஞ்சியா சௌரா பெயிண்டிங் சொல்லக்கூடியதுக்கு இப்போ சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கினாங்க. இது எந்த மாநிலத்தோட புவிசார் குறியீடு பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஓகேங்களா, ஒடிசாவோட குறியீடு தான் இந்த லாஞ்சியா சௌரா பெயிண்டிங். ஓகேங்களா, இதுதான் சமீபத்தில் தான் கொடுத்தாங்க புவிசார் குறியீடு வழங்கினாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். நிலவில் தரையிறங்கி ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக லூனா லேண்டர் ஆய்வுகளத்தை அனுப்பிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஓகேங்களா, நிலவில் தரையிறங்கி ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக லூனா லேண்டர் ஆய்வுகளத்தை அனுப்பிய நாடு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 81வது கோல்டன் குளோப் விருதுகள் பட்டியலில் சிறந்த படத்துக்கான விருதை வென்ற திரைப்படம் எந்த படம் கேட்பாங்க. ஓகேங்களா, ஓப்பன் ஹைமர். 81வது கோல்டன் குளோப் விருதுகள் பட்டியலில் சிறந்த படத்துக்கான விருதை வென்ற படம் எந்த படம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹைமர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஐரோப்பிய யூனியன் காலநிலை அமைப்பு அறிவித்துள்ள பூமியின் வெப்பமான ஆண்டு எந்த ஆண்டு கேட்பாங்க அப்படின்னா 2023. ஓகேங்களா, ஐரோப்பிய யூனியன் காலநிலை அமைப்பு அறிவித்துள்ள பூமியின் வெப்பமான ஆண்டு எந்த ஆண்டு கேட்பாங்க. ஓகேங்களா, 2024, 2021, 2022, 2023 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2023. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெற்கு மும்பை நவி மும்பை இடையே அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் நீண்ட கடல் பாலமான அடல் சேது பாலம் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, கொஸ்டின் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த பாலம் அடல் சேது பாலம் எத்தனை கிலோமீட்டர் நீளம் பார்த்தீங்கன்னா 21.8 கிலோமீட்டர். ஓகேங்களா, 21.8 கிலோமீட்டர். ஓகேங்களா, இது எப்போ ஓபன் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி 12, 2024. ஓகேங்களா, ஜனவரி 12, 2024 கிலோமீட்டர் 21.8 கிலோமீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரான்சின் மிக
யாரும் கேட்பாங்க. பிரான்சில் மிக இளம் வயது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரும் கொஸ்டின் கேட்பாங்க. கேப்ரியல் அட்டல். ஓகேங்களா, கேப்ரியல் அட்டல் இவர் தான் மிக இளம் வயது பிரதமர். இந்த நாட்டோடைய பிரான்ஸ் நாட்டின் மிக இளம் வயது பிரதமர் யாரும் கேட்டாங்கன்னா கேப்ரியல் அட்டல். அந்த நாட்டோட அதிபர் யாரு? இமானுவேல் மேக்ரான். இமானுவேல் மேக்ரான் இவர் தான் நம்ம இப்போ 2024 குடியரசு தின சிறப்பு விருந்தினராக நம்ம கவர்மெண்ட் அழைச்சிருக்கோம். ஓகேங்களா, யார? இமானுவேல் மேக்ரான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு 4வது பொதுச் செயலாளராக பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு 4வது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர்னு क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த क्वेश्चனும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு 4வது பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் क्वेश्चन கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்திரமணி பாண்டே. ஓகேங்களா, இந்திரமணி பாண்டே இவங்க தான் முதல் இந்தியர். எதுக்கு? பிரிக்ஸ் கூட்டமைப்போட 4வது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் கேட்டாங்கன்னா இந்திரமணி பாண்டே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन. நேபாளத்தின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் கேட்பாங்க. நேபாளத்தின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் கேட்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா செரி டாப்கே. ஓகேங்களா, செரி டாப்கே தான் என்னது நேபாளத்தோட புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர். இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். ஓகேங்களா, அந்த செரி டாப்கே. ஓகேங்களா, டாப்கே வந்து எந்த கட்சியை சேர்ந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா மக்கள் ஜனநாயக கட்சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 2024க்கான தமிழக அரசு திருவள்ளுவர் விருது. ஓகேங்களா, 2024க்கான தமிழக அரசு திருவள்ளுவர் விருது யாருக்கு கொடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா பால முருகனடிமை சுவாமிகள். ஓகேங்களா, பால முருகனடிமை சுவாமிகளுக்கு தான் 2024 தமிழக அரசு திருவள்ளுவர் விருது கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन. தமிழகத்தின் புதிய தலைமை வழக்கறிஞராக அட்வொகேட் ஜெனரல். ஓகேங்களா, அட்வொகேட் ஜெனரல் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா பி.எஸ். ராமன். ஓகேங்களா, பி.எஸ். ராமன் தமிழகத்தில் புதிய தலைமை வழக்கறிஞராக அதாவது அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் பி.எஸ். ராமன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन. எம்.எஸ். சுவாமிநாதன் விருது. ஓகேங்களா, எம்.எஸ். சுவாமிநாதன் விருது யாருக்கு கொடுத்திருப்பாங்க? பி.ஆர். கம்போஜ். ஓகேங்களா, பி.ஆர். கம்போஜ் எம்.எஸ். சுவாமிநாதன் விருது. ஓகேங்களா, பி.ஆர். கம்போஜ் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन. யூனியன் பிரதேசமான லட்சத்தீவின் தலைநகர் எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, யூனியன் பிரதேசமான லட்சத்தீவின் தலைநகர் எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கவரத்தி. ஓகேங்களா, கவரத்தி தான் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவோட தலைநகர். ஓகேங்களா, கவரத்தி. ஓகேங்களா, முக்கிய தீவு பார்த்தீங்கன்னா பங்காரம். ஓகேங்களா, கவரத்தி இன்னொன்று வரும். ஓகேங்களா, முக்கிய தீவு பார்த்தீங்கன்னா பங்காரம், கவரத்தி. தலைநகர்னு கேட்டாங்கன்னா கவரத்தி தான் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन. கைவினை கலைஞர்கள் திறன் மேம்பாட்டு திட்டமான பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா. ஓகேங்களா, கைவினை கலைஞர்கள் திறன் மேம்பாட்டு திட்டமான விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் क्वेश्चन கேட்பாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா, என்ன திட்டம்? பிரதம மந்திரியின் விஸ்வகர்மா யோஜனா திட்டம். ஓகேங்களா, எந்த முதல் யூனியன் பிரதேசம் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அயலக தமிழர் தினம். ஓகேங்களா, அயலக தமிழர் தினம் எந்த நாளில் கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. ஓகேங்களா, ஜனவரி 12. ஓகேங்களா, அயலக தமிழக தினம். ஓகேங்களா, இதோட கருப்பொருள் பார்த்தீங்கன்னா தமிழ் வெல்லும். ஓகேங்களா, இதோட கருப்பொருள் என்னது? தீம் என்னது? தமிழ் வெல்லும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन. எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் 2023 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் காற்று மாசடைந்த நகரம் எந்த நகரத்தை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பயணி காட். ஓகேங்களா, பயணி காட் எங்க இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மேகாலய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பயணி காட் தான் எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி என்ன சொல்லியிருக்கு? 2023 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் காற்று மாசடைந்த நகரம்னு இந்த பயணி காட்டை தான் சொல்லியிருக்கு. இது எங்க பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அல்டிமேட் கோகோ லீக். அல்டிமேட் கோகோ லீக் 2வது சீசனில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எந்த அணி கேட்பாங்க? ஓகேங்களா, அல்டிமேட் கோகோ லீக் 2வது சீசனில் சாம்பியன் பட்டம்
என்ற அணி எந்த அணி क्वेश्चंस கேட்பாங்க குஜராத் ஜெயின்ஸ் ஓகேங்களா குஜராத் ஜெயின்ஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन 2023 க்கான தமிழக அரசு விருதுகள் ஓகேங்களா இதுல இருந்து ஒரு क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குரூப் 4 க்கு ஓகேங்களா இதுவும் முக்கியம் தான் 2023 விருதுகள் தமிழக அரசு ஓகேங்களா பெரியார் விருது யார் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா சூப்பா வீரபாண்டியன் ஓகேங்களா பெரியார் விருது சூப்பா வீரபாண்டியன் அம்பேத்கர் விருது யார் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா சண்முகத்துக்கு அம்பேத்கர் விருது கொடுத்திருப்பாங்க காமராஜர் விருது யார் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா பலராமன் ஓகேங்களா பலராமனுக்கு தான் என்னது காமராஜர் விருது 2023 தமிழக அரசு விருது காமராஜர் விருது பலராமன் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாரதியார் விருது யார் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா பழனி பாரதி ஓகேங்களா பாரதியார் யார் கொடுத்திருப்பாங்க பழனி பாரதி இதுல பாரதி இந்த பாரதியை சேர்த்துக்கோங்களா பழனி பாரதி நெக்ஸ்ட் பாரதிதாசன் விருது யார் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா மா முத்தரசு ஓகேங்களா 2023 உடைய தமிழக அரசு விருது ஓகேங்களா பாரதிதாசன் விருது யார் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா மா முத்தரசு தான் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் திருவிக்கா விருது யார் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா ஜெயசீல ஸ்டீபன் ஓகேங்களா ஜெயசீல ஸ்டீபனுக்கு தான் 2023 க்கான திருவிக்கா விருது வந்து கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் கியாபே விஸ்வநாதன் விருது ஓகேங்களா கியாபே விஸ்வநாதன் விருது யார் கொடுத்திருப்பாங்கன்னா ரா கருணாநிதி ஓகேங்களா கியாபே விஸ்வநாதன் விருது யார் கொடுத்திருப்பாங்க ரா கருணாநிதி இது இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन எதிர்பார்க்கலாம் குரூப் 4 க்கு நெக்ஸ்ட் क्वेश्चन தொடர்ந்து 7வது ஆண்டாக நாட்டின் தூய்மையான நகரத்துக்கான விருது வென்ற நகரம் எது கேட்பாங்க இதுவும் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா தொடர்ந்து 7வது ஆண்டாக நாட்டின் தூய்மையான நகரத்துக்கான விருது வென்ற நகரம் எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா 2 நகரத்தை கொடுத்திருப்பாங்க அதாவது இந்த முதலிடத்தை இந்த ஃபர்ஸ்ட் இடத்தை ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓகேங்களா ரெண்டு ஊரும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா எதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று இந்தூர் இன்னொன்று சூரத் ஓகேங்களா இந்த 2 ஊர் தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை பகிர்ந்துருப்பாங்க இதில் தூய்மையான நகரத்துக்கான விருது ஓகேங்களா தொடர்ந்து எத்தனை வருஷம் வாங்குது 7 வருஷமா தொடர்ந்து என்னது இந்தூர் தான் வாங்கிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த வருஷம் என்னது இந்த சூரத்ன்ற நகரம் தான் என்ன பண்ணிருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை அதுக்கான விருதை வந்து பகிர்ந்துருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் 1 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை உள்ள மகாராஷ்டிரா ஓகேங்களா 1 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை உள்ள மகாராஷ்டிரா ஓகேங்களா முதலிடம் பார்த்தீங்கன்னா சாஸ்வத் 1 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட ஓகேங்களா மாநிலத்தில் மகாராஷ்டிரா அது எந்த பார்த்தீங்கன்னா சாஸ்வத்னு சொல்லக்கூடிய இடம் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन 6வது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் ஓகேங்களா இது வந்து क्वेश्चंस குரூப் 4 க்கு எதிர்பார்க்கலாம் ஒரு क्वेश्चन ஓகேங்களா 6வது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் ஓகேங்களா இது எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 19 ஜனவரி 2024 ஓகேங்களா 19 ஜனவரி 2024 இருந்து 31 ஜனவரி வரை நடந்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா 31 ஜனவரி வரை ஓகேங்களா 19ஆம் தேதியிலிருந்து 31 ஜனவரி வரை ஓகேங்களா எத்தனை வயதுக்குட்பட்ட இளைஞர் விளையாட்டு பார்த்தீங்கன்னா 18 வயதுக்குட்பட்ட இளைஞர் விளையாட்டு தான் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி ஓகேங்களா மொத்தம் எத்தனை நகரத்தில் நடந்துச்சு கேட்பாங்க இதான் ஒரு क्वेश्चंस ஓகேங்களா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை நகரத்தில் நடந்துன்னு கேட்பாங்க மொத்தம் எத்தனை நகரங்கள் 4 நகரங்கள் ஓகேங்களா 4 நகரத்தில் தான் நடந்திருக்கு இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியம் சென்னை கோவை திருச்சி மதுரை ஓகேங்களா இந்த 4 நகரத்தில் தான் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி வந்து நடந்தது ஓகேங்களா இதோட லட்சணை என்னன்னு கேட்பாங்க ஓகேங்களா இது முக்கியம் இதோட லட்சணை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் இதோட லட்சணை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் இதோட லோகோ இந்த விளையாட்டு போட்டியோட லோகோ என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஓகேங்களா இந்த பார்த்தீங்கன்னா லோகோ திருவள்ளுவர் ஓகேங்களா லட்சணை பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் ஓகேங்களா லோகோன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஓகேங்களா யார் தொடங்கி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருப்பாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க எத்தனை பிரிவுகளில் இந்த விளையாட்டு போட்டி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 பிரிவுகளில் இந்த விளையாட்டு போட்டி வந்து நடந்துச்சு ஓகேங்களா இதில் டெமோ விளையாட்டா ஃபர்ஸ்ட் என்ன விளையாட்டு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் ஓகேங்களா டெமோ விளையாட்டா ஃபர்ஸ்ட் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு என்ன கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் ஓகேங்களா
ஓகேங்களா. அறிமுக விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ். ஓகேங்களா, ஸ்குவாஷ் அறிமுக விளையாட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ். ஓகேங்களா, இதுதான் அறிமுக விளையாட்டா இந்த கேலோ இந்தியா விளையாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இதுல ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் எது வாங்கிச்சு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் எது வாங்கிச்சு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா, 57 தங்கம், 47 வெள்ளி, 53 வெண்கலம் வாங்கி இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில முதல் இடத்துல மகாராஷ்டிரா தான் இருக்கு. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில வந்து அதிகமாக வந்து மகாராஷ்டிரா இல்லாட்டி ஹரியானா தான் வாங்கிருக்கு. ஓகேங்களா, ரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு. ஓகேங்களா, இரண்டாம் இடம் தமிழ்நாடு. ஓகேங்களா, அதிகமாக எது வாங்கிருக்கோம்னா தடகளத்தில் 18, மொத்த தங்கத்தில் வாங்கிருக்கோம் பார்த்தீங்கன்னா 11 தங்கம் வாங்கிருக்கோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு அதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தது, செகண்ட் பிளேஸ் எது வாங்கிச்சு, தேர்ட் பிளேஸ் எது வாங்கிச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா, செகண்ட் வந்து தமிழ்நாடு, மூணாவது பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஓகேங்களா, மூன்றாம் இடம் ஹரியானா, நாலாவது இடம் டெல்லி. ஓகேங்களா, 3 இடம் வந்து முக்கியம். ஓகேங்களா, மூணாவது இடம் பார்த்தீங்கன்னா ஹரியானா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பிரைஸ் வாங்கிருக்கோம். நான்காவது வந்து டெல்லி. ஓகேங்களா, இது எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் தான் நடந்துச்சு. ஓகேங்களா, சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் தான் நடந்துச்சு. இதுக்கான சுடர் அந்த ஒளியை யாரை ஏற்றிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல். ஓகேங்களா, டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் தான் அதுக்கான சுடரை ஏற்றிட்டு வந்தாங்க. ஓகேங்களா, இன்னொரு பேர் யார் பார்த்தீங்கன்னா தடகள வீரர் வி சுபா. ஓகேங்களா, வி சுபா. இதுல இருந்து கண்டிப்பானது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இதுல உங்களுக்கு எது முக்கியம் பார்த்தீங்கன்னா எத்தனை நகரத்துல நடந்துச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 4 நகரம் நடந்துச்சு. ஒன்று சென்னை, கோவை, திருச்சி, மதுரை. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லட்சணை என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த விளையாட்டு போட்டியோட லட்சணை லோகோ என்னன்னு கேட்பாங்க. லட்சணை பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். ஓகேங்களா, லோகோ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல முதல் 3 விருதுகள் எந்த மாநிலத்துக்கு கொடுத்தாங்க கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மகாராஷ்டிரா, செகண்ட் ஒன் தமிழ்நாடு, தேர்ட் ஒன் ஹரியானா கொடுத்துருப்பாங்க, ஃபோர்த் ஒன் வந்து டெல்லி வாங்கியிருப்போம். ஓகேங்களா, ஃபோர்த் ஒன் டெல்லி வாங்கியிருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர். ஓகேங்களா, அயோத்தி ராமர் கோயில் ரீசெண்டாக திறந்துருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு என்னைக்கு பிரதர்ஷனை நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, ஓகேங்களா, 2022 தான் அதுக்கு பிரதர்ஷனை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பால ராமர் சிலை இல்லாட்டி குழந்தை ராமர் சிலைன்னு சொல்லுவாங்க. பால ராமர் சிலை இல்லாட்டி குழந்தை ராமர் சிலைன்னு சொல்லுவாங்க. அதை வடிவமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் சிற்பி. ஓகேங்களா, மைசூர் சிற்பி அதாவது அருண் யோகிராஜ். ஓகேங்களா, இவர் தான் இந்த பால குழந்தை ராமர் சிலை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அருண் யோகிராஜ். ஓகேங்களா, கர்நாடகா சேர்ந்தவர். ஓகேங்களா, கர்நாடகா சேர்ந்தவர் யாரு, அருண் யோகிராஜ். ஓகேங்களா, எப்ப இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2020 அடிக்கல் நாட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இதோட கட்டுமான நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா L&D. ஓகேங்களா, கட்டுமான நிறுவனம் இந்த கோயிலை கட்டின அந்த நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா L&D. ஓகேங்களா, அந்த பாலராமன் சொல்லக்கூடிய உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 51 அங்குலம். ஓகேங்களா, அதாவது குழந்தை ராமன் சொல்லக்கூடிய அந்த உயரம் சாமியோட உயரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 51 அங்குலம். ஓகேங்களா, கோயில் எவ்வளோ அடின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 161 அடி. ஓகேங்களா, கோயிலோட உயரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 161 அடி. நீளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 380. ஓகேங்களா, அகலம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 280. ஓகேங்களா, நீளம் 380, அகலம் பார்த்தீங்கன்னா 280. ஓகேங்களா, இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் கொஸ்டின். இந்த குரூப் இருக்கு, இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் 2024ஆம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 16வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஓகேங்களா, 2024ஆம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 16வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது கேட்பாங்க. ரஷ்யா. ஓகேங்களா, ரஷ்யாவில தான் நடைபெற போகுது. ஓகேங்களா, அதே மாதிரி 2023 சிறந்த ஒரு நாள் வீரருக்கான ஐசிசி வீரருக்கான விருது யார் கொடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஓகேங்களா, 2023 ஐசிசி சிறந்த ஒரு நாள் வீரருக்கான விருது யார் கொடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, விராட் கோலிக்கு 2023 ஐசிசி விருது கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக பணக்கார பட்டியலில் முதல் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெர்னார்ட் அர்னால்ட். ஓகேங்களா, உலக பணக்கார பட்டியலில் ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெர்னார்ட் அர்னால்ட் அவங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைவான் நாட்டோட புதிய
அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா லைசிங் டே. ஓகேங்களா? யார் பார்த்தீங்கன்னா லைசிங் டே எந்த நாட்டோட புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா தைவான் நாட்டோட புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா லைசிங் டே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி பார்த்தோம்ல, அதோட ஃபர்ஸ்ட் போட்டி எந்த வருஷம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2018 தான் ஃபர்ஸ்ட் நடத்திருப்பாங்க. ஓகேங்களா? 1வது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடைபெற்றாங்கன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 2018 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन 2024 ஆண்டிற்கான ஆஸ்கார் விருது பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய ஆவணப்படம் எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? 2024 ஆண்டிற்கான ஆஸ்கார் விருது பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய ஆவணப்படம் எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? டு கில் எ டைகர். ஓகேங்களா? டு கில் எ டைகர். டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா நிசா பகிஜா. ஓகேங்களா? டைரக்டர் யாரு? நிசா பகிஜா. ஓகேங்களா? 2024 ஆண்டுக்கான ஆஸ்கார் விருது பரிந்துரை பட்டியலில் இந்திய ஆவணப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டு கில் எ டைகர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்னும் நூலின் ஆசிரியர் கேட்பாங்க. என்னும் நரவானே. ஓகேங்களா? 4 ஸ்டார் ஆஃப் டெஸ்டினி என்ற நூலின் ஆசிரியர் क्वेश्चन கேட்டாங்கன்னா எம்.என். நரவானே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டி 2024 எங்க நடைபெறுவது क्वेश्चन கேட்பாங்க. இந்த क्वेश्चन வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? கேலோ இந்தியா இந்த குரூப் 4க்கு எதிர்பார்க்கலாம். கேலோ இந்தியா குளிர்கால 2024 போட்டி எங்க நடைபெறுதுன்னு கேட்பாங்க. லடாக் அண்ட் ஜம்மு காஷ்மீர் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டானது எங்க நடந்துச்சு? சென்னையில் நடந்துச்சு. ஓகேங்களா? எத்தனை நகரம் வளர்ந்துருக்கும்? மொத்தம் 4 நகரம் வளர்ந்துருக்கும். ஒன்று சென்னை, மதுரை, கீழே 2 நகரம் வளர்ந்துருக்கும். அதில் யார் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் பிரைஸ் மகாராஷ்டிரா, செகண்ட் பிரைஸ் யாரு? தமிழ்நாடு, தேர்ட் பிரைஸ் யாரு? ஹரியானா. ஓகேங்களா? அதோட லட்சணம் என்னது? வேலு நாச்சியார். அதோட லட்சணம் வேலு நாச்சியார். ஓகேங்களா? லோகோ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். ஓகேங்களா? தேங்க்யூ. எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க. குரூப் 4க்கு நல்லா படிச்சு நோட் எப்படியாவது கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.